இந்த pivot table சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் pivot tableனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து pivot table போடுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கன்சிடரேஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு pivot table எப்படி எஃபெக்டிவா போடுறது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா pivot table எஃபெக்டிவா போட முடியும்ன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு pivot table போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த pivot table போடும்போது இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் காட்டும். லைக் இதெல்லாம் ஒன் பை ஒன்னா என்ன பண்ணா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்ன்றது நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு pivot table போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து pivot table fieldsன்ற வரும். ஓகே, இந்த fields என்னன்றதை பார்க்க போறோம். இதோட லேஅவுட் என்னென்ன லேஅவுட்ஸ் இருக்கு, எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா pivot table ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 4 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒன்னொன்னு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் pivot table அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுப்போம். pivot table அப்படின்னா என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு செட் ஆஃப் ரா டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட என்டையர் டீடைல்ஸ் நான் சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கொஞ்சமான டேட்டா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பெரிய ரா டேட்டாவை ஒரு சம்மரைஸ்டு ஃபார்மேட்ல பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் pivot table. என்ன மீன் பண்ற அப்படின்னா என்கிட்ட இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு, எனக்கு வந்து வெறும் சேல்ஸ் ஃபுல்லா ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் போயிருக்கு, இல்ல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேல்ஸ் போயிருக்கு, ஒரு இயருக்கு எவ்வளவு சேல்ஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கனாலே போதும், உங்களால வந்து அவுட்புட்டை கண்டுபிடிச்சிக்க முடியும். இதுக்கு தான் மேஜரா வந்து நம்மளோட pivot table வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் விஷயம், நான் ஒரு pivot table போட்டேன், ஒரு சம்மரைஸ்ட் ஃபார்மேட்ல எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீங்க வந்து அந்த pivot table அனலைஸும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து நான் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க போறேன், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு வந்து டிராபேக்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏன் அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, எனக்கு சேல்ஸ் டவுன் ஆகுதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் திங்ஸ்ல எனக்கு சேல்ஸ் டவுன் ஆகுது, இந்த மாதிரி லாட் ஆஃப் அனாலிசிஸும் நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்டராக்டிவ் டேஷ்போர்டும் கிரியேட் பண்ண முடியும். இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து சில ஸ்லைசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் நம்ம வந்து டெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஒன் டைம் மட்டும் நீங்க இந்த pivot table நல்லா டீட்டெயிலாக வந்து இன்டராக்டிவா நீங்க வந்து டிசைன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த pivot table வந்து ஜஸ்ட் வந்து ஸ்லைசஸை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் கொடுத்துரும். செகண்ட் விஷயம், இந்த pivot table போடுறேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு pivot table நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த pivot table எஃபெக்டிவா போட முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த pivot table ஆல்வேஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு pivot table போடுறீங்க ஒரு ரா டேட்டால அப்படின்னா ஆல்வேஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டர்ன்றது கண்டிப்பா இருக்கணும். ஹெட்டர் இல்லாம pivot table அலோவ் பண்ணாது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஹெட்டரை வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து கால்குலேஷன் பண்ணணுமா, இல்லை வந்து ரோஸ்ல போடணுமா, காலம்ஸ்ல போடணுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதனால ஆல்வேஸ் ஹெட்டர் இருந்தால் தான் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆல்வேஸ் வந்து ஹெட்டர் வந்து நமக்கு இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி ஒரு நடுவுல எம்டி இருக்கு அப்படின்னா உங்களோட pivot table எஃபெக்டிவா இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து பிளாங்க்ஸா காட்டும். இல்ல அப்படின்னா ஒரு pivot table போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்லி இந்த ரேஞ்சை தான் எடுத்துக்கும், இந்த ரேஞ்சே அது வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால ஆல்வேஸ் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ரோலையோ காலம்லயோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எம்டி ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எம்டியா இருக்கக்கூடாது. ஸோ செகண்ட் விஷயம் நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது இந்த எம்டியா ரோலையோ காலம்லயோ எம்டியா இருக்கவே கூடாது. ஓகே, தேர்ட் விஷயம், உங்களுடைய டேட்டா டைப். டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா டேட்டோட டேட்டா டைப், இது பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட், இது பாத்தீங்கன்னா நம்பர். கரெக்டா? ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், உங்களோட ரா டேட்டா இதை போயிட்டு இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா டைப்ல இருக்கு, நடுவில் வந்து ஒரு கேரக்டர் டேட்டா டைப் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்க போடும் போது இல்ல ஸ்லைசஸ் வந்து டிசைன் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல இன்டராக்டிவா இருக்காது. ஒரே டேட்டா டைப் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து இப்போ டேட்டுக்கு இங்க ஒரே டேட்டா டைப் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி டேட்டு நம்பர்ஸ் இதெல்லாம் ஒரே டேட்டா டைப்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட pivot table வந்து எஃபெக்டிவா போட முடியும். ஓகே ஓகே, ஃபோர்த் விஷயம், நமக்கு வந்து நார்மலா ஒரு டேட்டா வந்து டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்டல்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி கிராண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில கிராண்ட் டோட்டலிங்லாம் வந்து வந்திருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கிராண்ட் டோட்டல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இது ஆல்வேஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்க pivot table போடணும். ஏன் அப்படின்னா இதையுமே ஒரு ரோ டேட்டாவா அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதனால வந்து ஆல்வேஸ் மேக் ஷுவர் சப் டோட்டல்ஸ், கிராண்ட் டோட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கிராண்ட் டோட்டலையோ சப் டோட்டலையோ டெலீட் பண்ணிட்டு உங்களுடைய pivot table போடுறது ப்ரெஃபரபிள். ஓகேங்களா? ஃபிஃப்த் விஷயம், ஒரு pivot table போடும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா ரேஞ்ச் அப்படியே போடாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. Ctrl T கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ண சொல்லும். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த டேபிள் கிரியேட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து எவ்ரி டைம் நீங்க வந்து உங்களோட டேட்டா டைனாமிக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து
till yesterday data. இன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டேட்டாவை கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பியூர் டேபிள் போடும்போது இது வரைக்கும் தான் போட்டிருப்பீங்க. ஸோ உங்களோட பியூர் டேபிள் வந்து அது வந்து நீங்க அப்டேட் பண்ற அந்த அபண்டன்ட் பண்ற ஒரு விஷயத்தையுமே வந்து அது வந்து கன்சிடரேஷனுக்குள்ள எடுத்துக்காது. இதுக்கு மட்டும் தான் நீ பியூர் டேபிள் கிரியேட் பண்ண. ஸோ இதை தான் நான் வந்து அவுட்புட்டா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நீங்க போயிட்டு இந்த ரேஞ்சஸை வந்து திருப்பி போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நீங்க வந்து ரேஞ்சஸை மாத்தி விடணும். அதுக்கு அடுத்த நாள் டுமாரோ நீங்க இன்னொரு டேட்டா அப்பன் பண்றீங்க அப்படின்னா திருப்பி வந்து உங்களோட டேட்டா வந்து நீங்க வந்து ஒரு வாட்டி ரேஞ்சை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல கண்ட்ரோல் T கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேபிளர் ஃபார்மேட் வரும். இதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி டைம் நீங்க டேட்டாவை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணாலே போதும். என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பியூர் டேபிள் உங்களோட ரேஞ்சஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ டேபிளோட பியூட்டி அதுதான். நீங்க அந்த டேபிள் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் எனக்கு வந்து ஒரு ரேஞ்ச் தான் சொல்லிட்டு உங்களோட ரேஞ்சை வந்து அதுவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஆல்வேஸ் வந்து நீங்க ஒரு பியூர் டேபிள் போடுறீங்க அப்படின்னா டேபிளர் ஸ்ட்ரக்சர்ல பண்றது ப்ரெஃபரபிள். ஓகே, நான் இப்போ ஒரு பியூர் டேபிள் போட போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து நான் இதை வந்து டேபிள் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல கிரியேட் டேபிள் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து உங்களோட ரேஞ்ச் வந்து இங்க வந்திருக்கு. நீங்க கீழே போட அது ஆட்டோமேட்டிக்கா அப்பண்ட் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அதோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு காட்டும். மை டேபிள் ஆஸ் ஹெட்டர்ஸ்னு இருக்கு. என்னன்னா என்னோட ஹெட்டர் வந்து இங்க இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னோட ஹெட்டர் அப்படின்றது அது மீன் பண்ணிக்கும். ஓகே கொடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா டேட்டா வந்து டேபிளர் ஸ்ட்ரக்சருக்கு மாறிக்கிச்சு. ஓகே, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு மேல இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு இந்த இடத்துல பியூர் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பியூர் டேபிள் வந்து இங்க இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச். இந்த எக்ஸல்குள்ளேயே ஒரு ரேஞ்சிலேயே ஒரு டேபிள்குள்ளேயே இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன ஆகும்னா நம்மளோட டேட்டா பேஸ் வந்து சீக்வல் சர்வராவோ இல்ல வந்து ஏதோ ஒரு ஆர்கல் சர்வராவோ இருக்குன்ற பட்சத்துல எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ்ல இருந்து இந்த டேட்டாவை எடுத்து ஒரு பியூர் டேபிள் போடணும். அதாவது எனக்கு ரா டேட்டா எல்லாம் அங்கதான் இருக்கும். ஒரு பியூர் டேபிள் மட்டும் அந்த இடத்துல அந்த சீக்வலை வச்சு நான் பியூர் டேபிள் போடணும்னு நினைக்கிற பட்சத்துல இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஒர்க் என்வாயன்மெண்ட்ல ரேர் கேஸ் தான். ஒன்லி நீங்க ரிப்போர்ட்டிங் டீம் பெரிய டீமா இருக்கீங்கன்ற பட்சத்துல இது வந்து ப்ரெஃபரபிளா இருக்கும், இல்ல யூசேஜா இருக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் தான் இருக்கு. சோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்களா நீங்க வந்து உங்களுக்கு ரேஞ்ச் காட்டாது. ஏன் டேபிள் 1 காட்டுது அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இதை வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர்ல மாத்திட்டீங்க. அதனால உங்களோட ரேஞ்சோ உங்களோட டேபிளோ இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆகும். இதை வச்சுதான் நீங்க இதுதான் இன்புட், அது கொடுக்குற இன்புட். இதை வச்சுதான் நீ வந்து எனக்கு வந்து பியூர் டேபிள் கிரியேட் பண்ணு அப்படின்ற அந்த இன்புட். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் அவுட்புட். அவுட்புட் அப்படின்னா இந்த பியூர் டேபிள் எங்க வேணும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடத்துலயே வேணுமா இல்ல வேற ஒரு புது ஷீட்ல வேணுமா. இப்போ எனக்கு ஒரு புது ஷீட்ல வேணும் அப்படின்னா நியூ ஒர்க் புக் அப்படின்றத கொடுத்துருங்க. இல்ல நியூ ஒர்க் ஷீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாத்துங்க அதுவே ஒரு புது ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணி அதுல பியூர் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இல்ல எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இடத்துல எனக்கு பியூர் டேபிள் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஷீட்ல எந்த இடத்துல வேணும், எனக்கு வந்து இந்த இடத்துல வேணும். ஸோ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பியூர் டேபிள் வந்து ஒர்க் ஆயிடும். ஓகே, இந்த ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து பியூர் டேபிள் ஃபீல்ட்ஸ், இன்னொன்னு வந்து பியூர் டேபிள் ஏரியா. ஓகேங்களா? இந்த பியூர் டேபிள் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க இங்க வச்சிருக்க ஹெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிசைன் காட்டும். வந்து பியூர் டேபிள் லேஅவுட். ஓகே, இந்த லேஅவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த பியூர் டேபிள் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஓகே உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து இந்த வியூஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து பியூர் டேபிள் வந்து இப்படி டிசைன்ல இருக்கணுமா இல்ல வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேணுமா. ஸோ உங்களோட சம்டைம்ஸ் நீங்க ஒர்க் வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ்ல பண்ணுவீங்க, மல்டிபிள் மானிட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லே அவுட் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த லே அவுட் உங்களுக்கு ப்ரெஃபரபிளா இருக்குமோ அந்த லே அவுட்டை நீங்க வந்து வச்சுக்கலாம். எனக்கு ஒரு ஃபீல்டை மட்டும் காட்டு அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹெட்டர்ஸை மட்டும் காட்டும். ஸோ நிறைய டேட்டா போயிட்டே இருக்கும்போது உங்களால கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரும்போது இந்த செக்ஷன்ஸை மட்டும் காட்டுனா இந்த மாதிரி செக்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் டீடைல்டா காட்டும், ஜூம் பண்ணி காட்டின மாதிரி காட்டும். ஓகே, ஸோ நம்ம ஆல்வேஸ் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய் பிகாஸ் இதுதான் வந்து ஸ்டாண்டர்டா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுல உங்களுக்கு வந்து போடும் போது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சார்ட்டிங் A to Z, சார்ட்டிங் இன் டேட்டா சோர்ஸ் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சார்ட்டிங் A to Z அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காலம் வந்து ஹெட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்குன்ற பட்சத்துல நம்ம இந்த இடத்துல ஒன்னொன்னா போய் தேடிட்டு இருப்போம், இல்லைன்னா சர்ச் பண்ணிக்கலாம். பட் ஒன்னொன்னா போய் தேடிட்டு இருப்போம்ல. ஸோ அப்படி தேடாம அசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு இந்த ஹெட்டர்ஸ் வந்து டிசைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து ஈஸியா இருக்கும்ல. ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார்ட் A to Z, which means என்ன ஆகும்னா உங்களோட ஹெட்டர் வந்து அசெண்டிங் ஆர்டர் A to Z வந்து அசெண்டிங் ஆர்டரா வந்துடும். ஸோ தட் நம்ம ஈஸியா போயிட்டு கியூ எடுத்து டப்புன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த A to Z ஆர் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆயிடும்.
இல்ல எனக்கு வந்து இங்க எப்படி நான் ஆர்டர் வச்சிருக்கணும், இந்த டேட்டா சோர்ஸ்ல என்னோட ரா டேட்டால எப்படி வந்து ஆர்டர் இருக்கோ அதே மாதிரியே எனக்கு காட்டிடுப்பா அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி சோர்ஸ் இன் டேட்டா சோர்ஸ் ஆர்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். பியூர் டேபிள் ஏரியாஸை பார்க்க போறோம். இந்த பியூர் டேபிள் ஏரியாஸ்ல மேஜரா வந்து 4 இருக்கு. ஓகேங்களா, ஒன்னு வந்து ஃபில்டர், காலம், ரோ அண்ட் வேல்யூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபில்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஃபில்டர்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரா டேட்டால எனக்கு பர்டிகுலரா ஃபர்னிச்சர் மட்டும் வேணும், ஃபர்னிச்சரோட இன்ஃபர்மேஷன் தான் வேணும், இல்ல நீங்க செக்மெண்ட் வைஸ் ரீஜன் வைஸ் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ரீஜனல் மேனேஜரா இருக்கீங்கன்னா, நார்த்தோட ரீஜனல் மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நார்த் மட்டும் தான் எனக்கு எல்லா இங்க நான் பண்ற பியூர் டேபிள் ஆக்ஷன் எல்லாமே எனக்கு நார்த்துக்கு மட்டும் தான் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபில்டர் பேஸ்ட்ல உங்களுடைய சம்மரைசேஷன் பாக்குறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இந்த ஃபில்டர்ல வந்து உங்களுடைய எந்த காலமை நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை தூக்கிட்டு வந்து இந்த ஃபில்டர்ல போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து கேட்டகிரி நான் வந்து ஃபில்டர்ல போடுறேன். இப்போ இந்த பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டகிரியில இங்க மாதிரி காட்டுது. ஸோ நான் என்ன கால்குலேஷன் பண்ணாலும் எனக்கு ஃபர்னிச்சரை மட்டும் தான் எடுத்துக்கோன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் வந்து சேல்ஸ் ஃபுல்லா பாக்குறேன், நான் குவான்டிட்டியை ஃபுல்லா பாக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒன்லி ஃபர்னிச்சர் மட்டும் தான் எனக்கு வந்து ஆக்டிவேஷனுக்குள்ள இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் காலம். காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட ஹெட்டர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஃபர்னிச்சர், சப்ளைஸ் எல்லாமே இருக்குல்ல, எனக்கு வந்து இந்த சப் கேட்டகிரி வைஸ் நான் வந்து எவ்வளோ சேல்ஸ் போயிருக்குன்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சப் கேட்டகிரி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ரோஸ்லேயோ இல்லை காலம்ஸ்லேயோ போட்டேன் அப்படின்னா, ரோஸும் காலம்ஸும் என்ன அப்படின்னா ஒரு வியூவிங் பாயிண்ட் தான். ஓகேங்களா, இப்போ நான் இந்த காலம்ல போட்டேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க, என்னுடைய இங்க இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே யூனிக் ஆகி இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த மாதிரி காலம் வைஸ்ல காட்டும். ஓகே, ஸோ சேர், ஃபர்னிச்சர், டேபிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து காலம் வைஸ்ல காட்டும். எனக்கு காலம் வைஸ்ல வேணாம்ப்பா, இப்படி வேணும், ரோ வைஸ்ல வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை எடுத்துட்டு வந்து ரோல போட்டீங்க அப்படின்னா ரோ வைஸ் காட்டும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து வேல்யூஸ். வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கால்குலேஷன் பண்ண போறேன், எனி அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ்ன்றது ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சேல்ஸ் வேணும். ஓகே, என்னோட ஓவரால் சேல்ஸ் எவ்வளவு போயிருக்கு, என்னோட ஓவரால் குவான்டிட்டி எவ்வளவு போயிருக்கு, இந்த மாதிரி கால்குலேஷன் வைஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேல்ஸோ இல்ல குவான்டிட்டியோ எடுத்துக்கிட்டு வந்து நீங்க வேல்யூஸ்ல போட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் வந்து கொடுக்கும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சேல்ஸ் நான் கிளிக் பண்ணி இங்க போடுறேன். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க, எனக்கு சேல்ஸ் வந்து ஓவராலா சம் ஆயிட்டு ஓகே எனக்கு அதை எடுத்துட்டு வந்து சப் கேட்டகிரி வைஸ்ல காட்டுது. ஓகே, இதுதான் அதோடைய பியூட்டி. நான் இவ்வளவு பெரிய ரா டேட்டால எடுத்துட்டு வந்து எனக்கு சப் கேட்டகிரி வைஸ் எவ்வளவு சேல்ஸ் வேணும்னு பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த சப் கேட்டகிரி தூக்கி நான் ரோஸ்லயும் வேல்யூஸ்ல என்னுடைய சேல்ஸ் தூக்கி போட்டேன் அப்படின்னா எனக்கு சப் கேட்டகிரி வைஸ் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்றது ஈஸியா தெரிஞ்சு போச்சு. ஓகே, எனக்கு இதே மாதிரி குவான்டிட்டியும் எனக்கு எவ்வளவு குவான்டிட்டி போயிருக்கு அப்படின்னு தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டியுமே தூக்கி இந்த வேல்யூஸ்ல எத்தனை இதுல எத்தனை வேணா போட்டுக்கலாம். லைக் ஃபில்டர்ல எத்தனை வேணா போட்டுக்கலாம், காலம்ல எத்தனை வேணா போட்டுக்கலாம், ரோலையும் எத்தனை வேணா போட்டுக்கலாம். அதே மாதிரி வேல்யூஸ்ல என்னென்னலாம் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க வேல்யூஸ்லயும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து குவான்டிட்டி தூக்கி இங்க போட்டேன் அப்படின்னா எனக்கு பாருங்க சேல்ஸும் தெரிஞ்சிச்சு, குவான்டிட்டியும் தெரிஞ்சிச்சு, பேஸ்ட் ஆன் என்னுடைய கேட்டகிரி வைஸ். இந்த கேட்டகிரி எது வெறும் சப் கேட்டகிரி வைஸ் காட்டுது, இந்த சப் கேட்டகிரி எது ஒன்லி ஃபர்னிச்சரோட சப் கேட்டகிரி மட்டும்தான். ஓகே, அதுதான் இங்க இடத்துல ஃபில்டர்ல போட்டிருக்கோம். இப்போ எல்லா சப் கேட்டகிரியும் எனக்கு சேர்த்து காட்டணும், எனக்கு கேட்டகிரி எல்லாமே செலக்ட் ஆயிருக்கணும், அதோடைய சப் கேட்டகிரியை காட்டுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆல் வச்சுட்டு இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பாருங்க எல்லாத்தோட கேட்டகிரியில இந்த சப் கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு வந்து சேல்ஸையும் குவான்டிட்டியும் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஓகே, இந்த ஃபில்டரோட ஆப்ஷன் என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். இப்ப டெக்னாலஜி மட்டும் நான் பாக்குறேன்னா டெக்னாலஜியோட சப் கேட்டகிரியில இருக்கிற அந்த சேல்ஸும் குவான்டிட்டி மட்டும் காட்டும். ஸோ அதுதான் ஃபில்டரோட ஒரு பியூட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கேட்டகிரியை வந்து சப் கேட்டகிரி வைஸ் இப்படி பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கறது, ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, 2 வாட்டி 3 வாட்டி இதை மல்டிபிளா போட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது, அது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, மல்டிபிள் திங்ஸை ஒரே இடத்துல எப்படி பார்க்கறதுன்றதை பார்க்க போறோம். பிளஸ் வந்து இந்த வேல்யூஸை வந்து நான் வந்து இதை சம் பண்ணியிருக்கேன், சரி எனக்கு வந்து இதை கவுண்ட் பண்ணி பார்க்கறது எப்படி, ஒரு மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ, மினிமம் வேல்யூ எவ்வளோ, ஆவரேஜ் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன்னா அதெல்லாம் எப்படி பார்க்குதுன்றதை நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க.